நெறைய பேத்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். எப்படி மனோஜ் சந்தோஷமா இருக்கிறது? லைஃப்ல ஏதாவது நல்லது நடந்தா சந்தோஷமா இருக்கலாம். நீ சொல்ற நல்லா இருந்தா, சந்தோஷமா இருந்தா இன்னும் நெறைய விஷயங்கள் சந்தோஷமா கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் சொல்லும்போது, நெறைய பேத்துனால அத அக்செப்ட் பண்ண முடியாது. அண்ட் நம்ம எப்பவுமே வெயிட் பண்றோம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நான் சந்தோஷப்படுறேன். அது வரைக்கும் நான் வந்து இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு கான்செப்ட் ஒண்ணு படிச்சேன். என்னன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு கனல் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது ஒரு காட்டுக்குள்ளார. அண்ட் ஒருத்தன் வந்துட்டு எங்க போய் அ தங்குறதுன்னு தெரியாத அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஹி வாஸ் லைக் கிரேவிங் ஃபார் ஃபயர். ஃபயர் எங்கேயாவது இருக்குமா? எங்கேயாவது இந்த குளிரான காட்டுக்குள்ளார போய் இருக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த ஒரு சின்ன ஒரு கனல் ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்குது. அப்ப இவன் கண்டுபிடிச்சுட்டான். இந்த கனல் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு பக்கத்துல போய் உட்காரும்போது அந்த கனல் சொல்லிச்சாமா, "எனக்கு கொஞ்சம் மரத்துண்டுகள போடு. நான் இன்னும் நெறைய எரியறேன். உனக்கும் நல்லா இருக்கும்ன்ட்டு." அப்போ இந்த ஆள் வந்து நம்பிக்கை இல்லாம, "நீ இப்படி சொல்றல்ல, நீ தீ தர முடியும்னு சொல்றல்ல, அப்ப இப்பவே தர வேண்டியது தானே? நான் குடுத்து தான் நீ வந்து தீ ஜாஸ்தி தருவியா? முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்றானாமா. அந்த கனல் கெஞ்சி பாக்குது, கதறி பாக்குது, "நீ கொஞ்சம் வுட் மட்டும் போடு, கொஞ்சம் மரத்துண்டுகள மட்டும் போடு, நான் உனக்கு நிஜமாவே தரேன்." அப்படின்னு. இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். "இல்ல நான் நம்ப மாட்டேன்னு." கடைசியில அந்த கனல் வந்து அ அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்டோரிய நான் வந்து இந்த சீக்ரெட் பவர் புக்ல வந்து படிச்சேன். கான்செப்ட் என்னன்னா, இதே கான்செப்ட் தானே. நம்ம சந்தோஷமா இருந்தா, பாசிட்டிவ் எனர்ஜில இருந்தா, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும். நமக்கு நெறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். "இல்ல மனோஜ், இது வந்து புரியாத மாரி இருக்குது. இது வந்து எப்படி கனல்ல எப்படி பேசும்?" அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி சயின்டிஃபிக்கா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. லூயிஸ் ஹவுஸ் அப்படிங்கிறவரோட பாட்காஸ்ட்ல லூயிஸ் ஹவுஸும், ரொண்டா பிரைனும் 2 பேரும் பேசிட்டு இருந்த பாட்காஸ்ட்ல நான் வந்து இந்த ஒரு கான்செப்ட்ட கேட்டேன். என்னன்னா, ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல யாருக்கு அதிகமா டிப்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு. 2 வெயிட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. 2 வெயிட்டர் இல்ல. மோர் தென் இது ஒரு ப்ராப்பர் ஸ்டடிங்கிறதுனால நெறைய பேத்த எடுத்திருக்காங்க. எனக்கு கரெக்ட்டா நம்பர்ஸ் தெரியல. ஒரு குரூப் ஆஃப் வெயிட்டர்ஸ டிப்ஸ் கேட்க சொல்லியிருக்காங்க. நார்மலா வந்து டிப்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு குரூப் ஆஃப் வெயிட்டர்ஸையும் டிப்ஸ் கேட்க சொல்லியிருக்காங்க. ஒரே கான்செப்ட் டிஃபரன்ஸ் தான். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள சிரிக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா சிரிங்க. அந்த யார் சாப்பிட வராங்களோ அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் அதிகமா சிரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் படி மோர் தென் 70% வந்து இந்த சிரிச்சவங்களுக்கு ஜாஸ்தி டிப்ஸ் கிடைச்சிருக்குது. ஏன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ வந்து அமானுஷ்ய சக்திகள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் நமக்கு சிரிச்சுட்டு நமக்கு உதவி செய்யும்போது, நம்ம ஏதோ திருப்பி குடுக்கணுங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்கும். அதே கான்செப்ட் தான் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சிரிச்சு பழகுனா, கொஞ்சம் நெறையா பாசிட்டிவ் எனர்ஜியோட இருந்தா, உங்க சுத்தி இருக்கிறவங்க தே வில் ட்ரை டு மேட்ச் யுவர் எனர்ஜி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் இன்னொரு லாஸ்ட் பிட் ஒன்று சொல்லிடுறேன். ரிச்சர்ட் பேண்ட்லர், ஃபவுண்டர் ஆஃப் NLP, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் கண்டுபிடிச்சவர் சொன்ன கோட் இது. ஏதாவது கிடைச்சாதான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றவன் ஸ்லேவ், அடிமை. கொடுத்தாதான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவன் அடிமை. என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றவன் அரசன். அவன் he will be happy ever அப்படின்னு ஒரு கான்செப்ட். So with this note, have a beautiful day.